ஜான் டி பிரிட்டோ 1647ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி போர்ச்சுகீசிய பிரபுக்களின் பரம்பரையில் பிறந்தார். தன் சகோதரர்களுடன் போர்ச்சுகல் அரண்மனையில் இளவரசராக வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்நிலையில் 11 வயதாக இருந்தபோது சுகவீனமடைந்து மரண படுக்கையில் இருந்தார். மருத்துவர் கைவிட்ட நிலையில் பிரிட்டோவின் தாயார் தேவனிடம் மன்றாடி உயிர் பிச்சை கேட்டார். தன் மகனுக்கு சுகம் கொடுத்தால் ஊழியத்திற்கு அர்ப்பணிப்பதாக பொருத்தனையும் செய்தார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அடுத்த இளவரசராக பொறுப்பெடுக்கும் தகுதி தனக்கு இருந்த போதிலும் அவற்றை வெறுத்துவிட்டு கிறிஸ்துவின் பணி செய்ய முன்வந்தார். இந்தியாவில் மதுரை, தஞ்சை, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்து வந்தார். இவருடைய பணிகளின் மூலம் ஆயிரக்கணக்கான மக்கள் ஞானஸ்தானம் பெற்று திருச்சபையில் இணைந்தனர். கிறிஸ்துவுக்காக அநேக எதிர்ப்புகளை சந்தித்தார். சிறையில் அடைத்து சித்திரவதை செய்யப்பட்டார். நாட்டை விட்டே வெளியேற்றவும் பட்டார். மீண்டும் ராமநாதபுரம் வந்தடைந்த இவர் மிகவும் வைராக்கியமாக பணியாற்றினார். சுமார் 8000 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். அநேக ஆலயங்களையும் ஜான் டி பிரிட்டோ கட்டினார். கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார். கிறிஸ்துவுக்காக நாம் விரும்பும் ஒன்றை இழக்க ஆயத்தமா?